சார்பாட்சியர் அவர்கள் பதவி மாற்றத்தில் ஈரோடு மாவட்டத்திற்கு திட்ட அலுவலராக பணிநிலையம் செய்திருக்கிறார். மேற்படி சாராட்சியர் அவர்களுக்கு பிரிவு உபச்சார இது நடத்துவதற்காக இப்போது நாம் இங்கே குழுமியுள்ளோம். அனைவரும் நாம் சார ஆட்சியருடன் பணிபுரிந்த தருணங்களை நினைவு கூறுவதற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் ஒவ்வொருவர்களும் தங்களது கருத்துக்களை சுருக்கமாக ஒருமுறை பணியுடன் கேட்கிறது. முதலில் ஈபியில் பேசுகிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாதாரண ஜாயின் தேவைப்பட்டு ஒரு வெள்ளம் வந்தது, ஒரு 12 வருஷம் வெள்ளம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நந்தன் நகர் சைடெல்லாம் வெள்ளம் சூழ்ந்தது. சார் கூப்பிட்டுருந்தாங்க, நானும் அந்த சைடு போயிருந்தேன். போகும்போது பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் ஐஎஸ் அதிகாரி சார் அவர் எங்கே அந்த சதவிக்குள்ளே வருவார் அப்படின்னு நினச்சேன். அவர் சதவிக்குள்ளே அசால்ட்டாக நடந்து என்ன செய்யலாம் கேட்டிருந்தேன். பஞ்சாயத்து சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. செஞ்சாக்கா சரி ரைட்டு இதோட நிப்பாடுகளான்னு நினச்சேன். அப்புறம் இந்த குளம் ஒன்று இருக்குது, அந்த சைடு குளத்துக்கு பின்னாடி முள்ளு காடு. இங்கே ஒரு அந்த இடத்த போய் பார்ப்போம், வலிக்க இந்த தண்ணி வழி இருக்குது, அந்த வழி தான் அப்படின்னாங்க. உடனே அந்த இடத்த போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த முள்ளு காட்டுக்குள்ளே இறங்கிட்டுக்குள்ளே போய் சொன்னார். இப்போ நினச்சிட்டேன் பதவிங்கிறது வேலை செய்யுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம், மக்களுக்கு சேவை செய்யறது எவ்வளோ முக்கியத்துவங்கிறத அந்த இடத்துல சாருடைய அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே அப்படியே சேர்த்து நம்ம யோசனை பண்ணுவோம். பேண்ட் அழுக்காயிடுமோ இல்லை சட்டை அழுக்காயிடுமோ யோசனை பண்ணுவோம். சார் பார்த்தீங்கன்னா முள்ளுக்காட்டுக்குள்ளே வந்தார். வந்தோன்னா அப்போவே எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை, அது பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் சார் அதுக்குள்ளேயே இங்கேருந்து மாறுறது கஷ்டமாக இருக்குது. இருப்பினும் அவருடைய சாருடைய பதவி உயர்வு ஒரு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ஈபிக்கு ஏதாவது நான் என்னுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா எப்போ ஆஃப் பண்ணணும், எப்போ என்ன பண்ணுவோம்னு தெரியாது. இதே வேலை அதிகாரியாக தான் நினச்சேன். வேலை டாப் லெவலில் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி கலந்துறீங்க என்னாச்சு அப்படின்னு பார்க்குறோம். அங்கேருந்து டாப் லெவலில் நமக்கு வந்து ஃபோன் வரும். ஆனால் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வெங்கடேஸ்வர் மூலிமா ஃபோன் மாதிரி எனக்கு சொல்லுவாங்க. உடனே நான் போய் பார்ப்பேன். சார் இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், ஒரு ½ hour ஆகுங்க. இப்போ போன சனிக்கிழமை கூட சார் லீவு, சனி ஞாயிறு லீவு நினச்சி வேலையை செய்ய ஆரம்பித்தேன். சார் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வீட்டில் மத்தியானம் வந்திருக்காரு. சார் உடனே கூப்பிட்டு பேசியது, உடனே போய் என்ன செய்யுதுன்னா நிப்பாடிக்கிறேன், சப்ளை நிப்பாடிச்சு உடனே கொடுக்க முடியும், 6 மணி வரைக்கும் சப்ளை தான் அப்படின்னு. அப்போ சரி சார் பேக் சைடு பங்களா பேக் சைடில் இருந்து ஒரு 3 லைன் எழுதி கொடுத்தா. அது வரைக்கும் பொறுமையாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல நீங்கள். சார் நீங்கள் 2 நாள் லீவ் நாள் நீங்கள் எப்படி அவுட்டில் இருக்க வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு. சார் நான் லீவ் நாளில் வெளியே போட்டு ஆஃபீஸ் நேரம் மட்டும் தான் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பேன், மற்ற நாள் தான் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டாங்க. உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நம்மளாக தான் வெளியே எடுத்து வண்டி எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிடுவோம். அந்த சார் வந்து நாங்கள் இருந்துருக்காரு. இப்போ மத்தியானம் ஒரு 1 ஹவரில் சப்ளை வந்து பேக் சைட்லேருந்து சப்ளை அவாய்ட் பண்ணி சாருக்கு சப்ளை கொடுத்தேன். இருந்தாலும் அந்த ஒரு பதவியில் இருந்துட்டு ஒரு அதிகார தோன்றி பேசாமலையும் ஒரு அன்பாக ஏங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னது. அது ரொம்ப ஒரு இது இன்னொரு விஷயம். எங்கள் ஈபியை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் என்னன்னா, சாரை போய் கேட்டேன், நாங்கள் கஷ்டப்படுறோம். நைட்டு தூங்க முடியாது. இப்போ 3 நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணிக்கு ரோட்லேயே நின்று அந்த வேலைகளை செய்ய வேண்டியது. பணியாளர் செஞ்சால் நாங்களும் கூட என்ன சப்போர்ட் பண்ணி அந்த வேலையை 5 மணிக்குள்ள சப்ளை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணி நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அவ்வளோதையும் நம்ம 3 நாள் கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டத்தை வந்து நான் சாலைக்கு வந்து இந்த மாதிரி வெள்ள டைம்லையும் இந்த மாதிரி கஷ்டமாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கு ரெகக்னேஷன் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க சார் கேட்டோம். உண்மையிலே எங்களுடைய ஐஆர்சியை கொடுக்க மாட்டாங்க. எங்களோட ஐஆர்சியில் ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுக்கணும்னா உங்களுக்கு கொடுத்தா நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க அப்படிம்பாங்க. சார் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். உண்மையிலேயே சார் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சொன்னார், ஒரு 3 பேருக்காக கொடுங்க சார் முதல் கேட்டிருந்தேன். அப்புறம் சார் இருக்க ஸ்டாஃபும் சேர்த்து கொடுத்துருங்க சார். இருக்க ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே கையில் கூட சார் கொடுத்தாரு. இது உண்மையிலேயே வந்து எந்த ஒரு கலெக்டரும் அந்த சப் கலெக்டரும் எந்த அதிகாரியும் செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்தாரு. யாருக்கு சிறப்பான பார்த்தீங்கன்னா கலெக்டரை பார்ப்பீங்க. அந்த சார் வந்து எல்லாத்துக்குமே எங்களுடைய தொழிலாளி எல்லாத்துக்குமே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு பெருமை வந்து சாரை செய்யணும். உண்மையிலேயே தமிழ்நாட்டிலேயே முதல் சார் தான் எத்தனை பேருக்கு கையெழுத்து கொடுத்தாரு. உண்மையிலே அது எங்களுடைய புண்ணியம். சார் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. சாருடைய வாழ்க்கையில் மென்மேலும் பழக எங்கள் மின்வாரியம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சார் கடைசி நன்றி. அடுத்தது சமூக ஆர்வலர் திரு நைனா முகுந்தர். வணக்கம். அதாவது வந்து சார் பொறுத்தவரை வந்து உண்மையிலே கிரேஸ் எப்படி சொல்லலாம்னு கேட்டால் எத்தனை நேரம் போகிறது சிரிச்ச போகிறோம். டெய்லி பார்ப்பேன், வாரத்தில் ஒரு ட்ரிப்பு அவார்டு வந்து காட்டுவேன். நோ வராதுன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே வாங்க இதை ஊக்குவிச்சுட்டே இருந்தேன். இது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இப்போ 26ஆம் தேதி குடியரசு தினத்தில் கூட அவார்டு வாங்கியிருக்கேன். காமிக்கணும்னு பார்த்தா அதுக்குள்ள பாதிப்பாங்க எப்படி சாதனத்தை காமிச்ச வாழ்த்து வாங்கியிருக்கேன். நிறைய
ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஸ்கூலு எதுனாலும் சரி, இப்போ பக்கத்தில் எடுத்துக்கிட்டா ஆஸ்பத்திரியில் கூட ஒரு இது தேவைப்பட்டுச்சு. அப்போ கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சோடனே வெளியிடத்துல பார்க்குறாங்க. நோ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்க்கணும். அப்போ கூட சொன்னாங்க இது ஒரு இடமா இருக்குது, அது நோ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி பார்க்கணும் சொல்லி ஐயா வெரி இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஐயா போகிறது எங்களுக்கு வந்து பெரிய இழப்பு தான். இப்போ ஈரோடுக்கு போனால் கூட ஐயா நான் கண்டிப்பாக போனால் ஐயா பார்ப்பேன். உடனே திருநெல்வேலிக்கு சேரமான உடனே ஐயா உடனே பென்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் மனசுலையும் இடம் பெற்றவங்க. சார் சார் சொன்ன மாதிரி கூடிய வகையில் போகிறது எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. இப்போ எதாவது இருந்தால் கூட நாங்கள் ஊரில் ஒரு 5000 இல்லை 10,000 இல்லை 1,00,000 கூட வாங்கி தருவேன். அது ஒரு ஆர்டர் இருந்தால் கூட நீங்கள் இருக்கும்படி நான் கேட்டுருக்கேன் சார். இந்த நேரத்தில் பெரிய நன்றியை கொடுத்து சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி எங்கள் பள்ளியில் பெட்ரோவாசி கழக தலைவராக இருக்கிறேன். எங்கள் பள்ளிக்கு ஃபஸ்ட்டு வந்த புதுசில் சாதனை வச்சுட்டு வராங்க. அதே வந்து பெருமை, எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கிடைச்சா பெரிய பெருமை. ஆனால் வந்து எப்போ கொடுத்தாலும் சரி பள்ளிக்கூடத்து மாணவிகளுக்கு ஒரே இடத்துக்கு பிறகு வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். சார் செல்ஃபியே எடுத்தாங்க பிள்ளைகளோட. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பிள்ளையோட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார் போகிறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. இருந்தாலும் வந்து சார் படி மேல் மேலே தொடர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கிராம உதவியாளர் நான் சார்கிட்ட வேலை பார்த்ததில் நம்ம ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வள்ளியூர் வரும்பொழுது பட்ஜெட் மூலமாக ஒவ்வொரு ப்ரொபோசலுக்கும் வரும்பொழுது ரொம்ப ஒரு அருமையாக அணுகு கனிய முறையில் எங்களை நல்ல மாதிரி வழிநடத்தினாங்க. சொன்னதை உடனே புரிஞ்சுட்டு ரெண்டாவது வந்து சார் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சரிப்பா அப்படி என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், எதனாலும் அடுத்த வேலைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல மாதிரி இருந்தாலும் சார் வந்து பதவி இருந்த காரணமாக வாழ்த்து ஏற்படுத்தி. அடுத்ததாக கிராம நிர்வாகத்தை அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய 4வது மட்டத்தில் நான் பணியாற்றி வருகிறேன். மதிப்பிற்குரிய சாராட்சியர் அவர்கள் இங்கே பணி புரிந்த கடந்த 2 ஆண்டுகளில் எங்களது கிராம நிர்வாகத்துக்கு பல இன்னல்கள் ஏற்பட்ட போதிலும் சாரிடம் வந்து முறையிட்டோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நெல்லை மாவட்டத்தின் சார்பாக நாங்குநேரி வட்டத்திலே பணிபுரிந்த கிராம நிர்வாகிகள் 2 பேர், பத்திரகாளி என்ற ஒரு கிராம நிர்வாகரும் மாடசாமி என்ற ஒரு கிராம நிர்வாகரும் ஒரு சில காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போது சார் அவர்களை எங்களது மாவட்டத்தின் மூலமாக சார்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தோம். சார் அது உடனடியாக என்னால் முடிந்தவர்கள் செய்ய தெரியும் என்று சொல்லி அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளே அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிவோக் செய்து அவர்கள் மீண்டும் இன்று பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். உண்மையிலே கிராம நிர்வாக சங்க சார்பாக சாருக்கு அந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சேர்மகாதி அம்பை வட்டங்களில் பணிபுரியக்கூடிய கிராம நிர்வாகங்களுக்கு மழைக்கால படி வழங்கப்படாமல் இருந்தது. கிராம உதவிகளுக்கு 5,000 ரூபாய், அந்த 2,500 மழைக்கால படி வழங்கப்பட்ட போதும் கிராம நிர்வாகங்களுக்கு வழங்கப்படவில்லை. சார்கள் வந்த பின்புதான் இன்று அவர்களுக்கு கடந்த மாதம் அந்த கோப்பு கையெழுத்திடப்பட்டு அவருடைய அந்த மழைக்கால படி வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று இன்னும் பல இன்னல்களில் எங்களுடன் சிறப்பாக பணிபுரிந்த சாராட்சியர் அவர்களை எங்களது தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம் ராதாபுரம் வட்டத்தின் சார்பாக பாராட்டி மகிழ்ந்து வரவேற்று வருகிறேன். அடுத்ததாக கிராம நிர்வாகத்தில் சென்றேன். ஒன்னே முக்கால் அடியார் உலகை இழந்த வள்ளுவதும் பெண்மையும் மென்மையை வீறு கொண்டு எழ வைத்த பாரதி அன்னை அரவணைப்பை அளவிலாது காட்டிய அன்னை தெரசாவும் உங்கள் உள்ளத்துடன் உதவும் கரைகள் பற்பல உலாவிக் கொண்டிருக்கும் இந்த அருமையான விழாவினுடைய கதாநாயகனாக வீற்றிருக்கின்ற கோட்டாட்சியர் அவர்களுக்கும் இங்கே அந்த விழாவை மிக சிறப்பாக இந்த வேலையில ஏற்பாடு செய்த எங்களுடைய வட்டாட்சியர், பல்வேறு வட்டாட்சியர்கள், பல்வேறு இந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு வண்டி இருக்குன்னா பஸ் வச்சுக்கோங்க. அந்த வண்டியில இன்ஜின் ரொம்ப முக்கியம். அந்த இன்ஜின் இயங்கினாதான் அந்த வண்டியினுடைய இயக்கங்கள் நடக்கும். ஆக ஒரு வண்டியினுடைய நோக்கம், இலக்கு, லட்சியம், தன்னுடைய போக்குவரத்து ஒரு தீர்மானத்தோடு சென்று அந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால் முக்கியமாக இன்ஜின் இயங்க வேண்டும். ஆக அந்த இயக்கம் இயங்குகிற போது அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். அந்த வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆன போதுமா? அந்த இடத்துக்கு போக வேண்டாம். அதற்கு சக்கரங்கள் வேண்டும், அதற்கான அமைப்புகள் வேண்டும். அந்த சக்கரங்களை போல எப்படி ஒரு பேருந்திற்கு அந்த இன்ஜின் ஒரு மனிதனுக்கு இதயங்களை போல இந்த கோட்டாட்சியர் எங்களுக்குள் இருக்கிற ஒரு தலைமை, அந்த தலைமை இயங்குகிற போது அந்த தலைமை கீழே இருக்கிற அத்தனை டயர்களும் அத்தனை அமைப்புகளும் அந்த இலக்குகள்
தாழ்த்தப்பட்ட வட்டம் ராதாபுரம் வட்டம், குறிப்பாக மிகவும் பின்தங்கிய மாவட்டம் அல்லது வட்டம் என்று கூட சொல்லுவார்கள், அத்தனையும் மாற்றிவிட்டு தன்னுடைய காலங்களில் வட்டாட்சியர் என்னுடைய அதற்குரிய கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் மிக மேன்மையாக தன்னை நற்சான்றிதழோடு வளர்த்து கொண்டார். தன்னை மாத்திரமல்ல, தன்னோடு இருப்பவர்களையும் அங்கே ஒரு நற்பெயர் வாங்கும் விதங்களிலே வட்டாட்சியர் அலுவலகத்தையும் ஒரு மேன்மையாக அந்த சிறப்பை பெற்றுக் கொடுத்தார். இதற்கெல்லாம் ஊன்றுகோல், இதற்கெல்லாம் ஒரு திறவுகோல், இதற்கெல்லாம் மேலிருந்து இயக்குகிற ஒரு இன்ஜினை போல ஐயா கோட்டாட்சியர். தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்றால், நானும் ஒரு விஷயத்திற்கு ஒரு வழக்கோடு சென்று மிக நேர்த்தியாக தன்னுடைய சாதனை மிக துருதுருப்பான, சில நேரங்களில் பயமும் காட்டுவார், சில நேரங்களிலே அந்த துடிப்பான இயக்கம் எதையாவது இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆளுமை, அந்த அதிகாரம் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அவர் செலுத்தியிருக்கிறார். அவருடைய காலங்கள் இன்னும் இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் மாவட்ட ஆட்சியாளராக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த துடிப்பும் இந்த துடிப்பும் இந்த அதிகாரமும் இந்த ஆளுமையும் மக்களுக்கு இன்னும் பரவட்டும் பல்வேறு மாவட்டங்களுக்கு என்று நான் சார்ந்த தமிழ்நாடு கிராம நிர்வாகங்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி சார். நன்றி சார். சார் சொன்ன மாதிரி சேர்மாதேவிக்கும் திருநெல்வேலி வட்டாட்சியருக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. பழைய விஷ்ணு சார் இங்கே சப்தரில் இருந்து எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்தாங்க. கடந்த மருத்துவர் கார்த்திகேயன் ஐயாவும் நம்மளோட ஏசி ட்ரைனிங்காக இருந்து கரெக்டாக வந்தாங்க. கண்டிப்பாக அங்கிருந்து ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பணிபுரிய எங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததாக தலைமை உதவியாளர் வாரி இருக்கணும். காலை வணக்கம். சாரப்பி சொல்லணும்னா எந்த ஒரு முடிவுனாலும் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க, யாரும் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. விறுவிறுன்னு எந்த ஊருக்கு சொன்னாலும் ஒரு டிசிஷன் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரு ஃபைல் எடுத்துக்கணும்னா அது வந்து இப்படிதான் முடிஞ்சு கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க கீழே படிக்கிறது மிகவும் இதாக இருக்குது. எந்த ஒரு டிசிஷன் சொல்லி கொண்டதால உண்மை. அடுத்ததாக திசையினுடைய மண்டல தலைவர் கட்சி. வணக்கம். சாரோட படிப்புரிந்த காலங்கள் வந்து உண்மையிலே வந்து பரவ இயலாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கூட பலவிதமான என்கொயரிகள்லாம் சார் அட்டன் பண்ணிருக்கிறோம். இந்த சார் நம்ம ஒரு விதமான ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். பட் சார் கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து அது எங்கிட்ட அந்த டைம்ல பதில் இருக்கோ இல்லையோ, ஆனால் மேலும் மேலும் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம் சார். அதுதான் உண்மை. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. அதே மாதிரி அணுகுவதற்கு எளிமையான ஒரு மனிதராக இருந்தாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் எங்களுக்கு எந்த இடர்பாடாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, உடனே வந்து சார் வந்து மொபைலில் பேச சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசும்போது என் பப்ளிக் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து முறையிடுவாங்க, அவங்க தரப்பு கருத்துக்களை சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டால் அதே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கள நிலவரத்தில் என்ன இருக்கோ அது வந்து அவங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் அதை வந்து சார்கிட்ட வந்து நம்ம தெளிவாக அதை சொன்னால் வந்து அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இப்போ சர்டிஃபிகேட் ரிஜெக்ஷன், இன்னும் பட்டா டிரான்ஸ்ஃபர் எந்த இதாக இருந்தாலும் சரி, அவங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்கன்னு ஒருபோதுமே சொல்லவே இல்லை. ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ஷன் பர்சன்டேஜ் இப்போ என்னைய பொறுத்தளவில் கடந்த ரிவ்யூ மீட்டிங்கில் கூட அதிகமாக தான் இருக்குது. இப்போ சார் கேட்குறாங்க, கேட்கும்போது நம்ம உரிய பதில சொல்லணும்னா அதில் உள்ள இதை எடுத்துக்கிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையோட மேலே சுதந்திரமாக வந்து பணிபுரிய முடிந்தது. அதை வந்து நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுதான் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், சுதந்திரமாக பணிபுரிய முடிந்தது. அது வந்து ஒரு இந்த நம்ம சார் இதுக்கு முன்னால் பேசக்கூடியவங்க சொன்னாங்க, ஒரு பயம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் உண்மையில சார் எங்களுக்கு வந்து மரியாதை ரொம்ப மிக்க, அதை வந்து நான் மரியாதையாக நான் பார்க்குறேன். சார் மேலே இருந்த மிகப்பெரிய ஒரு மரியாதை, எங்களுக்கு கிடைச்ச ஒரு தலைமை. இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை வந்து உண்மையிலே வந்து மறக்க முடியாது சார். மிக்க நன்றி சார். அடுத்ததாக நாங்குநேரி நீலாளர் ராமஸ்வரம். வணக்கம். நான் சார்ட்ட கண்டுபிடிச்ச காலத்தில் சார் ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆகட்டும், என்கொயரி ஆகட்டும், எல்லாம் ஸ்பீடாக முடித்தாங்க. இன்னொன்று சிரிச்ச முகத்தோடு எங்களை ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார். இன்னும் போராட்டத்திலும் நல்லா பணி சிறக்க எங்களோட அனுப்போம். அடுத்ததாக நாங்குநேரி துணை வட்டாட்சியர் ராமச்சந்திரன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. நான் ஓசியை அப்ரூவ் பண்ணவரை நீங்கள் எஃப்சி பண்ணீங்க. ஆனால் சாராட்டில் வேலை பார்த்து பயந்து
வந்தேன். ஆனால் அவர் நல்லபடியாக என்ன நிலம வச்சு பதவி அடுத்ததாக ராதாபுரம் தலைமையிடத்தில் சாப்பாடு பூசி வந்து நான் டிசம்பர் ஹெச்எம்பி இருந்தேன். அப்போ வந்து இன்றைக்கி வந்து வெளில செய்கிற மாதிரி ஒரு தெருவில் 6000 ரூபா, அடுத்த தெருவில் 6000 ரூபா, மக்கள் வந்து ரொம்ப வெளியில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. சார் நல்ல போர்ஸு சார் தான் எனக்கு வந்து ரொம்ப மக்கள்கிட்ட கனிவாக பேசி சாப்பாடு பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆபத்தில் இருக்கிறேன். எந்த ஒரு ஃபைல் இருந்தாங்க நம்ம அதோட தன்மையை சொல்லிட்டா போகிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த 2 நாள் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கூட எந்த ரிப்போர்ட் கேட்டாலும் சார் டைம் கேட்டு நம்ம ஒரு ஒர்க்கு பிடிச்சி கொடுத்துக்கலாம். அதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நிர்வாகத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சார். இதனால நம்ம ராஜ் சார் சொன்ன மாதிரி ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்லாம் ரொம்ப பயன் பண்ணக்கூடிய சூழல் ஆகி போச்சு இப்போ காலகட்டத்தில். அதை மட்டும் சார்ந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. தப்பாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எது கரெக்டாக மட்டும் செய்யுங்க, ஸ்ட்ராங்காக செய்யுங்க, அதை குயிக்காக செய்யுங்க. நாங்கள் உண்மையாக அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் மேலும் பதவி பெற்று வர நான் வாழ்த்துக்கிறேன். அடுத்து சேர்மாதி துணை வட்டாட்சியர் புகார். வட்டவளங்கள் அலுவலராக பணியிருந்தபோது ஐயா வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க இது பண்ண 6000 ரூபா கொடுக்கையில் வந்து ஐயா வந்து வந்திருந்தாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கெல்ப்பாக இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தலைமையிட துணை வட்டாட்சியர் இருக்கையிலும் இந்த இன்ஸ்பெக்ஷன் வருத நேரத்தில் வந்து அவங்க வந்து நல்ல விதமான முறையில் எனக்கு சில அறிவுரைகள் சொல்லி, அதாவது பெட்டிஷன் வந்து நீங்கள் எப்படி வந்து இது பண்ணிக்க வைக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சில அறிவுரைகள் வழங்கினாங்க. கூடுமானவரை அதை வந்து ஏற்பாகவே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி நாங்கள் செஞ்சோம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊந்துகோலாக இருந்தது. ஐயா வந்து போகிற இடத்துல வந்து நல்ல மென்மேலும் இது பண்ணி வளர்றதுக்கு நான் பார்ப்பேன். அடுத்தது சேர்மாதை வட்ட வளங்கள் அலுவலர் பிரேமம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த சேர்மாதேவி வட்ட வளங்கள் அலுவலராக ஒரு 10வது மாதத்துலேருந்து தான் செயல்படுது. சார் கூட அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறதுல மட்டும்தான் வேலை செய்ய முடிஞ்சது. ஆனால் அந்த வெள்ள சமயத்துலேயும் சாரோட அறிவுரையின்படி நான் முக்கடல் ஏரியாவுக்கு இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க. அவங்கள அறிவுரை ஃபாலோ பண்ணி எல்லாமே செஞ்சோம். மேலும் நிறைய என்ன சொன்ன வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கே திரும்பவும் ஆட்சியராக வர்றதுக்கும் கடவுளுக்கு நான் வேண்டிக்கிடுது. ஏன்னா விஷ்ணு ஐயா இருக்கும்போது நான் வந்து ஆரையா வேலை பார்த்தேன் பூலம் ஏரியாவில். அப்பவும் அவரோட அறிவுரைகள் சார் சொன்ன மாதிரிக்கு நேரடியாகவே ஆரை முதற்கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு அவரும் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செஞ்சாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட ஐயாட்ட பேசுனது கிடையாது. உங்களோட அறிவுரைகளை ஃபாலோ பண்ணணும். வணக்கம், ரொம்ப நன்றி. அடுத்தது மண்டல துணை வட்டாட்சியர் ஆவணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாரோட கைடன்ஸில் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அதுக்கு 2-3 விஷயங்கள் நிறைய இருக்குது. 1-2 நான் ஷேர் பண்ணுறேன். சார் வந்து எந்த சுச்சுவேஷனையும் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் சார் 10 இயர்ஸ் சர்வீஸ் வந்து நிறைய சப்ளையர் சார் பார்த்துருக்கேன். பட் சாரோட நம்ம எந்த சுச்சுவேஷனுமே கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கூடல எவிக்ஷன் எடுத்தோம். அது கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. சார் வந்தாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. ரொம்ப அது ஸ்மூத்தாக முடிஞ்சது. ஒன்றும் டென்ஷன் ஆகலை. அவங்கள்ட்ட கேட்டாங்க. நிறைய அட்வொகேட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதை ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஒன்று பண்ண முடியாது, கோர்ட் ஆர்டர்ஸ்லாம் ஃபேவராக இருக்குன்னு சொல்லி அதை எங்களை கைட் பண்ண விதத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கற்றுக்கிட்டோம். சாரோட இந்த கூலான அந்த ஹேண்ட்லிங் வந்து உண்மையில் நமக்கு ஒரு கிஃப்டட் தான். அந்த கூலான ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இல்லை அப்ரோச்சபிளாக இருக்கட்டும். அது மாதிரி சார்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அஃபிஷியல் விஷயங்களோட தனியாக பார்த்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த FIFO கூட நம்ம நமக்கு இடைஞ்சலாக இருக்குது சார் அப்படின்னா, சார் அம்மா இருக்குது தான் செய்யும், கவர்மெண்ட் பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதான் நம்ம எப்படி வந்து இது பண்ணி போகணுங்கிறோம் அப்படின்னு சார் ஜெனரேஷன் கைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சார் வந்து ஒவ்வொரு மாதமே தாலுகா ஆஃபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அப்போ எல்லா ஸ்டாஃப்மே சார் வந்துட்டாங்கன்னா பிஆர் கேட்பாங்கன்னு சொல்லி இது ஸ்ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு பயம் இருக்கும். இப்போ நான் சொல்லுவேன், இப்போ சார் வர்றதுனால நீங்கள் பிஆர் எப்படி புது ஸ்டாஃப்ட்ட சார் வர்றதுனால நீங்கள் பிஆர் எப்படி எழுதுன்னு கற்றுக்கிட்டீங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ வருவாய்த்துறையில் வந்து அன்னன்னை வேலையை தான் பார்க்க முடியும் தாலுகா ஆஃபீஸில். இப்போ சார் வர்றது மூலமாக அது பழைய ஃபைல்ஸ் என்ன ஸ்டேஜ், ஓவர் 1 இயர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அதனால ப்ளஸ் தான் உங்களுக்கு. அதனால் இதன் மூலமாக பிஆரை சரி பண்ண முடியும். அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தினால இப்போ சார் அந்த வரதுனால நீங்கள் தான் நினைக்க வேண்டாம். பிஆருங்கிறது நம்ம வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர்டன் தான். ஒரு வகையில் பார்த்தா ஒரு பேர்டன் தான். பட் அதை எழுதி ஆகணும். பட் இந்த சார் வர்றதுனால நம்ம எழுதுறோம். அதனால் அதை சந்தோஷப்பட்டுக்கோங்க, விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சாருடைய பர்சனல் லைஃபும் ப்ரொஃபஷனல் லைஃபும் மேலும் சாருக்கு எல்லா வேண்டிக்கிட்டு
அடுத்ததாக சார் ஆட்சியர் அலுவலக உதவியாளர் கலா. எல்லாரும் வெளிவட்டத்திலிருந்து அலுவலகத்தில் பணியாற்றிருக்கீங்க. ஆனால் நாங்கள் சாரோடைய நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றணும். இல்லை என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய அலுவலக உதவியாளர் திரு சுரேஷ் அவர்களுடைய மகன் பிறந்திருக்கும் போது சார் நேரடியாக அவருடைய மகனை தன்னுடைய கையில் வாங்கி பாராட்டினார். எந்த ஒரு சாராட்சியருக்கும் இந்த ஒரு மனசு வராது. அதில் இந்த சாராட்சியத்தை வேலை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் வள்ளியூர் கலை திருவிழாவில் சார் பேசும்போது தமிழ் ரொம்ப இனிமையாக பேசினாங்க. நம்மளுக்கு கூட இப்படி தமிழ் பேச முடியுமா அப்படின்னு ஒரு திகைப்பு இருந்தது. சார் அவ்வளோ இதாக தமிழ் பேசினாங்க. சார் வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மீண்டும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்ககிட்ட பணியாற்றுவேன். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக திருமதி இல்லை சார் சேதுமகல் சாராட்சியர் திரு அன்பில் ஜெயமணி இந்திய ஆட்சி பணியாளர் அவர்கள் பிரிவு வச்சவர்களுக்கு லீடுக்கெல்லாம் வந்தீங்க. நான் மேடம் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து சாருக்கு பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க எப்படின்னா ஒரு அன்பான கனிவான அதே நேரத்தில் வேலையும் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி. கனிவு ரொம்ப ரொம்ப கனிவு, அதே நேரம் அதிக ஃபாஸ்ட்னஸ். அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து நம்மளுக்குள்ளேயும் அந்த விரையும் சக்தியை வந்து நம்மளுக்கும் அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணி சிறப்பணும். சார் வந்து போகிற இடத்துலையும் எதிர்கால வாழ்க்கையிலும் மேலே அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு ஒரு வாழ்க்கை மண்டல துணை வட்டாட்சியர் சிங்கர். கூட்டத்திலிருந்து சிறப்பாக பணியாற்றிய சாராட்சியர் பணியாற்றிய பணிபுரிந்தது வந்து மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. நான் சார் அம்பாசந்தரம் தேர்தல் துணை வட்டாட்சியராக பணிபுரியும் போது சாருக்கு சார் தான் வந்து அவங்களுக்கு தான் நான் ரொம்ப பணிபுரிஞ்சிருக்கிறேன். ஒரு தடவை ஒரு இன்சிடென்ட்டு சார் நான் பூத் இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட்டு போயிருக்கேன். சார் என்ன மீட் பண்ணி கூட்டு வந்துருந்தாங்க. நானும் அந்த வட்டத்துக்கு புதுசு. ஏற்கனவே ஒரு பூத்தை பார்த்துட்டு திருப்பியும் வந்து ரிட்டர்ன் வந்து இன்னொரு பூத்தை பார்த்து ரிட்டர்னில் வந்து இன்னொரு பூத்தை பார்க்கும்போது சார் சொன்னாங்க, இப்போ முதல்ல நீங்கள் பிளான் பண்ணலையா, இப்போ வந்து வந்த வழியிலே திருப்பி கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான கண்டிப்பு. அது வந்து உண்மையிலே வந்து அது சாரோட கண்டிப்பு வந்து ஒரு அன்பான கண்டிப்பு வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. சார் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் போட்டதாலுமே வந்து நான் கூட வந்து விட்டுருப்பேன். சார் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சார் அவ்வளோ நுணுக்கமான வந்து ஒரு எல்லா விஷயத்துலேயும் வந்து நுணுக்கமான இது இருந்தது. உண்மையிலே வந்து அது வந்து நமக்கு வந்து சரி நம்ம இனிமேல் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சார் தான் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த இனிமையான காலங்கள் வந்து மறக்க முடியாது. அவ்வளோ ரொம்ப அப்படி ஒரு அப்ரோச் வந்து உண்மையிலே மறக்க முடியாது. வணங்கி வாழ்ந்துருக்கேன். அடுத்ததாக ராதாபுரம் தலைமை நிலாளர். சாதத்தில் பணியாற்றுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமான சாதம் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மனுதாரரையும் காக்க வைக்கிறதே கிடையாது. எந்த மனுதாரராக இருந்தாலும் சரி, இந்த கேமராவில் பார்த்தே இருக்காங்க. அவ்வளோ முக்கியத்துவம் உடனடியாக உள்ள கொண்டு உடனே என்ன தேவையோ அதை உடனே செஞ்சு கொடுத்துருவோம். அதே போல் ஒவ்வொரு விசாரணைக்கு வரும்போதும் யாரையும் காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சார் வந்து அதை நான் படிச்சுக்கிட்டேன். யாரையுமே எந்த மனுதாரையுமே நம்ம காக்க வைக்கக்கூடாது. நமக்கு கொடுத்த வேலையை வந்து நம்ம சரியாக செய்யணும். அதே போல் அதிகாரிகளையும் தெரியும். நாங்கள் ராதாபுரத்துலேருந்து வருவோம், வந்து இங்கே சொல்லிட்டு வெளியடிப்போம். சார் கேமராவில் பார்ப்பாங்க. வந்து அடுத்த செகண்ட் முதல்ல ஹெச்ஐவி உள்ள விடுங்க. எது இனி மட்டும் இல்லை, எல்லா அதிகாரிகளும் அப்படி தான். உடனே உள்ளே விட்டு என்னங்கிறத கேட்டு உடனே நீங்கள் கிளம்புங்க. இது வெயிட் பண்ண வச்சதே கிடையாது. இதுவரைக்கும் சேர்ந்ததைகள் வந்து நாங்கள் வெயிட் பண்ணதான் கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து சாருக்கு நன்றி சொல்லியிருக்கோம். அது போக எங்களுக்கு வந்து இங்கே டிவைஸ் சொன்னாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கோம். ஃபோனில் சொன்னோடனே ஐயா வந்து உடனே உடனே போட்டு உடனே கம்ப்யூட்டரில் ஏற்றி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சொன்னால் உடனடியாக செஞ்சு கொடுத்தாங்க. அதனால இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு பயப்படையும். அடுத்ததாக சேரன் மாதவி பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுக்கு வந்து சார் வந்து நோயாளியர் நலச்சங்கத்தில்
அதுபடி வந்து இந்த கடந்த வாரத்தில் சிஎம் ஃபங்க்ஷனோட வந்து 7 சமூக உரிமைகள் ப்ளஸ் வந்து 33 நபர்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு சாருடைய பெரும் உதவி வந்து பேருதவியாக இருந்தது. இதுக்காக நன்றி சொல்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக அம்பாசமுத்திரம் வருவாய் ஊராட்சி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாராட்சியத்தில் நம்மளுக்கு மாறி போகிறதுக்கு நமக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா சார் வந்து அவங்க நல்லா ஒரு எளிமையாக பழகக்கூடிய ஒரு சார் வந்து கீழேருந்து கீழ்மட்டத்திலேருந்து ஏழைகளுக்கு பார்க்க மாட்டாங்க. யார் வந்தாலும் அப்ரோச் பண்ணி உடனே உள்ள வாங்க, என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு ஒரு கனிவாக கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லி நம்மள்கிட்டையும் கேட்பாங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலும் கேட்டு பதில் சொல்லுவாங்க, இது செய்யுங்க வைங்க. அந்த மாதிரி சாராட்சியர் வந்து இனி வந்து வர்றது கஷ்டம். சார் வந்து இப்போ பட்டா கொடுக்கறதுல கூட நமக்கு கடைசி நாளில் வந்து எங்களுக்கு 125 பட்டா கொடுத்தாங்க. அது ரொம்ப சிஎம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. நன்றி சார். அடுத்ததாக சேர்மாதேவி வருவாய் ஊராட்சி. மரியாதைக்குரிய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை கனிவோடு அதாவது சேர்மாதேவி தாலுகாஸ் வருவாங்க, அங்கே முடியலன்னா நாங்கள் கலெக்டர் சாரை பார்க்க போவோம்னு சொல்லுவாங்க. பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு வந்து சார் ஆட்சியர் தான் கலெக்டர் சார். இங்கே இருக்கிறவங்க வந்து நாம் நினச்சிட்டு போய் திருநெல்வேலியில் எப்போ போய் சொல்லி எப்போ அங்கேருந்து வரதுன்னு அவங்க நேரம் இங்கே வந்து கலெக்டர் சார் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு கலெக்டர் சார் வந்து சார் ஆட்சியர். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, சார் வந்து வட இந்தியாவிலேருந்து இருக்கு போல இருக்கு, நான் எப்படி போய் பேச, நீங்கள் போங்க அழகு தமிழில் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சார் தமிழ் சொல்லி தருவாங்க, இந்த அளவுக்கு வந்து சார் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு மெடிக்கல் கேம்புக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சாரே சொன்னார், எல்லாமே மக்களுக்கு தெரிகிற மாதிரி தமிழ்லே பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு மக்களோட நல் மதிப்பு பெற்ற மக்களின் கலெக்டராக தான் இருக்காங்களே. வரும்போது கூட எனக்கு வந்து நான் வந்து எங்கேருந்து வெளியில் வேலை பார்த்தது இல்லை, ஃபுல்லாகவே கலெக்டரேட்லேயே உட்காந்துருந்தேன். தெரிஞ்சது ஒரே ஒரு சப்ஜெக்ட் லேண்ட் அக்விசிஷன்ஸ். இங்கே வந்து எப்படி தான் நம்ம வந்து எல்லா சப்ஜெக்டையும் படித்து இது பண்ண போகிறோமோ அப்படின்னு ஒரு கவலையோடு வரும்போது இங்கே வந்து பூவோடு சேர்ந்த நாரன் மணந்தவங்கிற மாதிரி சார் எங்களுக்கு வந்து இங்கே பூவாக இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. எந்த ஒரு இஷ்யூனாலும் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுற அந்த ஒரு இது கிடச்சிது. அதே மாதிரி எலெக்ஷன் டைமும் சரி, மற்றபடி எந்த ஒரு நிகழ்வும் சரி, லாண்ட் ஆர்டர் பிரச்சனையிலும் சரி, சாரை ஃபீல்டுக்கு வந்துடுவாங்க. வந்து இப்போ ஒரு கலெக்டர் சார் வர்றாங்கன்னா சார் முன்னாடியே வந்து அந்த இடத்த பார்த்துக்கிடுவாங்க. அப்போ நமக்கும் ஒரு தைரியம் இருக்கும், சாரும் பார்த்துட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக வந்து சார் வந்து அதை வந்து கடந்து போகிறதுக்கு நமக்கு துணை நிற்பார் அப்படிங்கிறது. அப்புறம் மாறுதல் என்பது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒன்று தான். சார் வந்து இங்கேருந்து மாறுதல் ஆகி செல்கிறாங்க. மீண்டும் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியராக வர வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது நாங்குநேரி வருவாய் ஊராட்சி. வணக்கம். சர்க்குலர் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. சில விஷயங்கள் இது என்னுடைய சார் கூட நான் ஏறத்தாழ ஒரு 8 மாதங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த 8 மாதத்தில் சார் நான் எப்படியெல்லாம் பழகணும், என்ன விஷயங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சொல்ல நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காந்தி ஒரு விஷயம் சொல்கிறார், அதாவது திங்க் குளோபலி பி சிம்பிளின்னு, அதாவது எளிமையின் மறுரூபமாக சார் இருப்பாங்க. எப்படின்னா சார் வந்து ஒரு சப் கலெக்டரில் ஒரு ஆங்கிள் இருக்க மாட்டாங்க. எப்போ போய் சாராக பார்த்தாலும் ஒரு நாங்கள் சார் வந்து என்ன பண்ணுறோம்னா அடிக்கடி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் என் தாலுகாவில் ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிட்டே இருக்கும். சில நேரம் நான் ஸ்கூலில் அங்கே வருவாங்க, சார் வாங்க சார் அங்கே போவோம், ஸ்கூலுக்கு போகணும்னா போவோம். போய் பார்த்தா சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன பையன் முதல்ல வந்து சார் கூட போய் அப்ரோச் பண்ணுவாங்க, போவாங்க, தள்ளி விடுவாங்க. சார் யாரும் தெரியும், சின்ன பண்ண சார் பார்க்கல, போவாங்க, எல்லாம் மோதுவாங்க. சார் எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க, அப்படி சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளே வந்து நமக்கு எப்போயாவது ஒரு சார்ட்டை போய் பார்க்கணும்னா கூட நோ ப்ரொடெக்டாக கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உடனே எந்த இடத்துல என்ன கேட்டாலும் இமீடியட்டாக உடனே சொல்லுவாங்க. தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிற ஒரு அந்த ஒரு இதில் இல்லாமல் யார் எது கேட்டாலும் இம்மீடியட்டாக அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம் சார். அதே மாதிரி மனித நேயம், யாரெல்லாம் நல்லா வேலை செய்கிறார்களோ எப்போவுமே அவங்களுக்கு சார் எப்போவுமே ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக தான் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு யார், அதாவது ஒரு அரசு பணி செய்கிறப்போ வந்து தவறுன்றது அது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான், அது மறக்க முடியாது. சார் கேட்பாங்க, இது அடிக்கடி நடக்குதான்னு கேட்பாங்க. இல்லை சார் தெரியாமல் இருந்துச்சு, சரி ஓகே லிமிட். அதே மாதிரி ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபரில் வந்து ரிஜெக்ஷன் இருக்குது சார், எங்களை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க சார், பட் அது வேலிடு தான் சார், பட் ஆனால் அடுத்தவங்க யார் வேணாலும் சொல்லட்டும், கண்டுக்காதீங்க, நீங்கள் சரியாக போடுங்க. தப்பா அவங்க
அவங்க வந்து ரிஜெக்ஷன் குறைக்கட்டோம்னா தப்பாக இருந்தால் நீங்கள் போட வேணாம், நம்ம பார்த்துக்கலாம். இப்படி தான் எங்களை சார் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட சார் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்போ வந்து நம்ம வந்து சாருக்கு வந்து எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் சார் எடுப்பாங்க. சப்போஸ் எடுக்க முடியாத சார் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி எப்போ ஒரு லீவு கேட்டால் கூட சார் வந்து காரணமே கேட்க மாட்டாங்க, போயிட்டு வாங்க, ஓகே, வேறு வார்த்தை இருக்காது, ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சார் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாக குட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, ஹூ இஸ் த குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு பாலிசி இருக்குது. எடுத்தோடனே நான் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டேன், வேலை செய்ய வச்சு அந்த வேலையில் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, அது என்ன தவறு இருக்குன்றத கடைசியில் அதை அப்சர்வ் பண்ணிட்டு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம சார் எடுத்தோடனே நம்ம வந்து எந்த கஷ்டமே படுத்த மாட்டாங்க, நம்மளை வேலை செய்ய சொல்லுவாங்க. வேலை செஞ்சதுக்கப்புறம் அது என்ன குறையும் கண்டுபிடிச்சி இதை அப்படி மாற்றணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அனுப்பக்கூடிய ப்ரொபோசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில குறைபாடுகளோடு தான் அனுப்புவோம். ஏன்னா எங்களுக்கு அதிகமான வேலை குழு, எங்களுடைய ஆட்கள் பற்றாக்குறை. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வேலையை செஞ்சு அனுப்புகிறோம். சார் பார்த்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட சார் எனக்கு ஃபோனில் சொல்லுவாங்க, இதை மாற்றுங்க, இதை செய்யுங்க. அதே மாதிரி ஒரு காலமாக எங்களை சார் வந்து டீச் பண்ணதே கிடையாது, எங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. ஓகே செஞ்சிடலாமா, இதை பண்ணிடலாமா அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா சிப்காட் ப்ரொபோசல்ஸ் ரெடி பண்ணோம். அதே மாதிரி நம்பிக்கை சார் மறுவுருவோம், அது உதாரணம் சொல்கிறேன். எப்படின்னா சிப்காட் ப்ரொபோசல் நாங்கள் ரெடி பண்ணோம். சார் வந்து பார்த்தாங்க, நான் சாரை கூட்டி பண்ணி காமிச்சேன். ஸோ அப்போ வந்து சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் நஞ்சைன்னு வந்துச்சு. நஞ்சையில் இப்போ வந்து சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்போ கூட அது இன்னோவேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அப்போ சார் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும், அந்த இடம் நானே பார்த்துட்டேன், தாசில்தார்ட்ட நான் வாங்கிக்கிறேன், நான் என்கிட்ட வராமே சாரே இன்னோவேட்டிவ் சர்டிஃபிகேட் போட்டு ரெக்கமெண்ட் அனுப்பிச்சுட்டாங்க. சார் நம்ம மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கை, வருவாங்க. அதே மாதிரி மறக்க முடியாத நினைவுகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நானும் சாருமே வந்து மூலக்கரைப்பட்டி போனோம். நானும் புதுசு, சாருக்கு அவ்வளோ ஃபீல்டு எங்களுக்கு தெரியல. போகிறப்போ வழி எங்கேன்னே தெரியல, இங்கிட்டு எங்கே போகிறா அப்போ ரெண்டு நின்றுட்டோம். நாங்களும் சுற்றி வரோம், அதே இடத்துல வரோம், எங்கிட்டு போகணும்னு தெரியல. உடனே சார் அப்போ கூட எங்களை கோவப்படலை, சாரு பார்த்து சிரிச்சுட்டு வழி தெரியலன்னு அப்படின்னாரு. மறக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நடந்த விஷயம், அதிகாலம் 3 மணி, எனக்கு ஒரு பயம். கலெக்டர் சார் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஏரியாவில் தான் மழை பெஞ்சால் எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு. பட் நம்மளுடைய வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹயார்க்குன்னு ஒன்று இருக்குது, எடுத்து நான் கரெக்டாக நேரடியாக பேச முடியாது. அப்போ 3 மணி சப்கலெக்டர் ஃபோன் அடிப்போமா வேணாமா? உடனே எடுத்தேன், ஃபோன் எடுத்தேன். சார் எடுத்த உடனே என்னாச்சு சார்? மழை சார். ஓகே ஓகே ஓகே, நான் உடனே கலெக்டர் நான் சொன்னேன். அதேமாதிரி எத்தனை மணிக்கு எப்போ கால் பண்ணாலும் சார் கொஞ்சம் கூட முகத்தை சுழிக்கிறது இல்லை. அதேமாதிரி மனசுக்குள்ளே உள்ளே வச்சு வெளியே ஒன்று சார் செய்கிறது இல்லை. எதாக இருந்தாலும் நேராக சொல்லுவாங்க. சார் அதிகபட்சம் கோவமே ஒரு சின்ன சவுண்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே சார்ட்டு இருந்து நான் கோபத்தை எதிர்பார்த்ததே இல்லை. நீங்கள் கோபப்படாதனாலே உங்களுக்காகவே நாங்கள் நீண்ட நேரம் இரவு பாலாக உடைத்திருக்கிறோம் சார். அதுதான் நாங்கள், ஏன்னா சார் வந்து சாருக்காக வேலை செய்யணும், சார் கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி சார் வந்து நம்ம கலெக்டர்கிட்ட போய் எந்த கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்றதுக்காக நம்மளோட டிவிஷனில் இருக்கக்கூடிய எல்லா தாசில்தார்ஸும் நாங்கள் இரவு பொருள் வாங்காமல் வச்சு தான் சார் இருக்கோம். உங்களுக்காக நான் உட்காந்து ஒவ்வொரு ப்ரொபோசலில் வேகமாக கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். அதோடைய பலனா சார் நீங்கள் ஒரு நல்ல நிர்வாகிக்கு உதாரணம். நம்ம டிவிஷன் தொடர்ச்சியாகவே குட் சர்டிஃபிகேட் நம்ம எல்லா தாசில்தார்ஸ் நீங்கள் நிறையா வாங்கியிருக்கோம். நம்ம தாலுகா பெஸ்ட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அதேமாதிரி ஓவரால் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து நாங்கள் ராதாபுரம் தாலுகா தான் வாங்கியிருக்கு. இதெல்லாம் உங்களுடைய ஆளுமைக்கு ஒரு நல்ல உதாரணம். அதே மாதிரி சேரன் மகாதி டிவிஷன்றது வந்து ஏன் சப் கலெக்டர் டிவிஷன்னா லாண்ட் ஆர்சிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன். இந்த டிவிஷனில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவ் ஒரு டிவிஷன்னா அது இந்த சேரன் மகாதி டிவிஷனை நீங்கள் சென்சிடைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். சார் வந்து நீங்கள் மேலும் மேலும் பெரிய பதவிகள் அடைய வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் என்ன திருமணம் ஆகலை, நீங்கள் திருமணம் ஆகிறப்ப எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரிகை கொடுக்கணும். தயவுசெய்து மறந்துடாதீங்களா, நாங்கள் உங்களை வாழ்நாள் என்றும் மறக்க மாட்டோம். நாங்கள் சப் கலெக்டர் நாங்கள் வேலை பார்த்த எல்லாருமே இருந்தால் எங்களுக்கு இன்னும் எங்களுடைய நினைவில் இருக்கக்கூடிய 2 சப் கலெக்டர்ஸ் யாருன்னா, ஒன்று வந்து நாங்கள் இன்னும் விஷ்ணு சார் எங்களுக்கு கலெக்டராக இருந்தால் கூட எங்கள் மனசில் இருக்கிறது விஷ்ணு சார், அடுத்து பிரதீப் தயார் சார். அந்த இடத்துல நீங்கள் அடுத்து வந்து எங்கள்கிட்ட இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் என்றும் உங்களை மறக்க மாட்டோம். நீங்கள் இதே போல் உங்களுடைய ஆளுமையை நீங்கள் வந்து இப்படியே ஒரு சாஃப்டாக இருந்தே கண்டிப்பாக இருந்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வேலை செய்வோம். யாருக்கும் எந்த ப்ரெஷர் வராது, நல்ல சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சாரை பற்றி சொல்லி முடிச்சிட்டீங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, சின்ன பாயிண்ட்ஸ் தான். 1988 கொடுத்த பட்டா நம்ம ADW பட்டா.
கடந்த 22 வருடங்களாக வெறும் நமனவாக, நம்ம ரூமில் உள்ளவங்களே தெரியும், RSO 21 பட்டாவாக இருக்குது. யார் வந்து அதை பண்ண போகிறாங்க, இதுதான் சேலஞ்சு. அதை லீட் பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு அவ்வளவுமே நம்ம 0 ஆகணும்னா சார் கம்ப்ளீட் கிரெடிட் உங்களுக்கு தான் சார். அது உள்ளே இறங்கும் போது தான் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு பிளாட்டிங்காக முடிச்சு சார் ஓகே பண்ணிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் கலெக்டர் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இது வந்து சாரோட லைஃப்பில் சார் கண்டிப்பாக இந்த மக்கள் எந்த நாளும் பேசுவாங்க. அவங்களுக்கு பேர் தெரியட்டா கூட இந்த சப்கலெக்டர் இருக்கும்போது போய் எங்களுக்கு பட்டா வருது, அதோட ரிஃப்ளெக்ஷன் சார். நம்ம சிஎம்க்கு பட்டா கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம் சார். மண்டே என் ஆஃபீஸ்க்கு ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களே ஒரு 8-10 பேர் வந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எத்தனையோ பட்டாக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஆனால் முதலமைச்சர் இதில் நீங்கள் கொடுத்த பட்டாக்கெல்லாம் மக்கள் கூட சந்தோஷமாக இருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாருமே லேண்ட் செக்ஷனில் இருந்திருக்கிறோம், எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். நம்ம ராப்பகலாக இருந்து உழைச்சாலும் சரியான பரிந்துரையுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போனதுனால தான் பட்டா வாங்கி இருந்துச்சு. அதில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே உண்மையிலே இவ்வளோ பட்டா கொடுத்துருக்கீங்களா, மாநாடு மாதிரி ஆக்கிட்டீங்களேன்னு அவர் சந்தோஷப்பட்டார். இரண்டாவது பெரிய விஷயம், நாங்குநேரியில் 4000 ஏக்கர் சிப்காட் சாரோட பரிந்துரையில் ஒரு சிஎம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இதில் 2 ஸ்கீம் அறிவிச்சது இந்த ஒரே ஃபங்க்ஷன் தான். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நம்மளுக்கு ஒரு 10 டாஸ்டர் போஸ்ட் கிடைக்கி, நம்மளோட திங்கிங் அப்படிதான் இருக்கு. ஆனால் உண்மையிலே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த சிப்காட் உருவாகும் போது நாங்குநேரியோட பொருளாதாரமே மாறி. அது முதல்ல வந்து எங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். ஏன்னா இது வந்து நாங்கள் என்றைக்குமே மறக்க முடியாத ப்ராஜெக்ட் வந்து சிப்காட் ப்ராஜெக்ட். அடுத்தது நம்ம ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மைனிங். சார் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், கீப்புன்ற மாதிரி சார் இங்கிருந்து கிளம்புறாருன்னா வண்டி நின்றுடும். சார் ஜாயின் பண்ண புதுசில் அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் மாறுச்சு. என்ன மாறுச்சு அப்படின்னா வண்டி போகும், பாஸ் இல்லாமல் ஒரு வண்டியும் போகாது. சார் என்ன எடுத்தாங்கன்னா அந்த ஒரு அமைதியான ஒரு நடவடிக்கை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவன் இது பண்ணுறானா ஒன்றும் தாசில்தார் நீங்கள் ஒன்றும் சேவ் பண்ணாட்டா ரிப்போர்ட் ஒன்று கொடுங்கன்னாங்க. ஒரு 4 மைனிங்க்கு வந்து பாஸை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அதனால மற்ற மைனிங்காரங்க அப்புறம் என்ன அப்படின்னா சார் ரெக்கவுண்ட் பண்ணாமல் ஏடி பாஸ் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு இதை வந்து இரும்பு கரகம் வந்து அடக்குனாங்க. இப்போதை வரைக்கும் வந்து அது அமைதியாக போயிட்டு. அடுத்தது பட்டா டிரான்ஸ்ஃபர் என்கொயரி சார் நிறைய இப்போ என்னோட கால ஆஃபீஸில் வந்து சார் ஆட்கள் வருது கம்மியாயிடுச்சு. இந்த ஒரு என்கொயரி முடியுது, ஒரு நாளைக்கு 10 என்கொயரிலாம் உண்மையிலே இவெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சாரோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு 50 ஆர்டர் போடுறாங்கன்னா அதோட ஆர்டரோட காப்பி மறுநாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடும். ஒரு 2 நாளில் சார் எங்கிட்ட கேட்பாங்க, நான் ஒரு 4 ஆர்டர் கொடுத்தேன், அதுக்கு ஐடி என்னாச்சுன்னு. எங்களுக்கு வந்துடுச்சுன்னா நாங்கள் மறுநாள் ஐடி போடுவோம். அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா பட்டாவாய் வெளியே வரும். இதெல்லாம் வந்து எப்படின்னா நிறைய பேர் பட்டா காண்டி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பூராமே இன்னைக்கு வந்து என்னென்னா மனநிறைவாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து சாரோட ஸ்பீடு. அப்புறம் ஸ்பேர் ஒரு இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னா ஒரு 10-15 ஸ்பாட் இருக்கும். சரி எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். அவங்க இறங்குனாங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன பார்க்குறோமோ அது மட்டும்தான் பார்ப்பாங்க. அது அவங்களோட ஸ்பீடோட இருக்கும். ஒரு 10 ஃபைல் கொண்டாடுறாங்கன்னா அவ்வளவுமே முடிஞ்சிடும். ஒரு 37 இருக்கும், லேண்ட் அலினேஷன் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், ஒரு சத்துணவு கூட இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். உள்ளே போய் பார்க்கும்போது வந்து ஒரு அதிகாரியாக பார்க்காம அங்கே சாப்பாடு எடுத்து பார்ப்பாங்க. காலையில் எத்தனை மணிக்கு போனீங்க, பசங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் அந்த அளவுக்கு போகும். அப்போ அவங்ககிட்ட அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதை சொல்லி கொடுத்துட்டு போகணும். அவங்களோட மனித நேயம் வந்து அவங்க ஒர்க்கில் தெரியும். அடுத்து எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துறதா இருந்தாலும் சரி, கலை திருவிழான்னு எங்கள் 3 தாலுகா கொண்டு கொடுத்தாங்க. இவ்வளோ நாள் பொருளை 2025 மாவட்ட லெவலில் நடந்துட்டு இருக்கு. அதை தாலுக்கு லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் 3மே சேரோட இருந்துச்சு. ஒன்று அம்பையில் பண்ணோம், ஒன்று நாங்குநேரியில் பண்ணோம், ஒன்று ராதாபுரத்தில் பண்ணோம். காட் கிஃப்ட் எனக்கு வந்து தலைமை சப்கலெக்டர். அப்போ எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அவங்க சொல்கிறாங்க. ஒரு கலை திருவிழா பண்ணுங்க, அதுக்கு கலை பண்பாட்டுத்துறை வரும், அவங்கள வச்சு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமனாக முடிச்சிட்டாங்க. அப்போ
அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இவங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் பேமெண்ட் கொடுத்துருங்க, அங்கேருந்து ஒரு 50 பேர் வந்து கொட்டடிச்சு இப்போ பொம்மலாட்டம் எல்லாம் பண்ணுவாங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னா சார் தான் சொன்னாங்க. இருக்கிற அவ்வளோ ஸ்கூலையும் கூப்பிட்டு ராதாபுரம் டிசைன் வழியில் இருக்க அவ்வளவு ஸ்கூலு, ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி. குடியரசு தின விழாவில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஜட்ஜஸ் வச்சு மார்க் கொடுத்து அந்த மார்க்கின் அடிப்படையில் அவங்களுக்கு சாரோட தலைமையில் புத்தக திருவிழாவுக்கு கூப்பன் கொடுத்தோம். ஸ்பீக்கர் சாரில் இருக்கு சார், அங்கே இருக்கிற அவ்வளோ ஸ்கூல் அண்ட் அவ்வளோ ஒருமே க்ரீட் பண்ணாங்க சார். வள்ளியூரில் வந்து இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்ததே கிடையாது, இதை நம்ம வருடம் நடத்துங்க. அதான் நான் சொன்னேன், எங்கள் சப் கலெக்டர் தொடங்கி வச்சுட்டாங்க, இனிமேல் வருடம் எங்கள் ஆட்கள் யாரும் நிப்பாட்ட மாட்டோம், எங்களது பணி சென்று கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா பண்ணிட்டீங்க சார், உங்களோட பணி மென்மேலும் சிறட்ட வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஏற்புரை மதிப்பிற்குரிய சாராட்சி. அனைவருக்கும் என்னோட மத்திய வணக்கம். ஸோ நான் டிசம்பர் 2023 ஃபுல் டைம் இந்த மிடில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் எனக்கு தெரியாது என்னென்ன ஜோகிராஃபி இருக்குது. பிகாஸ் சேரன் மாதிரி ரொம்ப பெரிய டிவிஜன், அப்புறம் இந்த வெஸ்டர்ன் காட் இருக்கா, கோஸ்டல் ஏரியா இருக்குது, ப்ளஸ் தாமிரபரணியோட பெல்ட் இருக்குது, ப்ளஸ் ரெயின் சைடு ரீஜன் இருக்குது. ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிவிஜன். ஸோ அந்த டைம் எனக்கு தெரியாது. பட் போன ஒரு லாஸ்ட் 13-14 மந்த்ஸில் எல்லா அதிகாரிகள், எல்லா டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், லோக்கல் பாடிஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. எந்த ஒர்க் இருக்காலும் எல்லாமே ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஃபுல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரிசியேஷன் டு மை ஆஃபீஸ் ஸ்டாஃப், PA, ஹெட் கிளர்க், எல்லா அசிஸ்டன்ட்ஸ். பிகாஸ் எல்லாமே ரொம்ப சாட்டர்டே சண்டேவோ ப்ளஸ் ஆஃபீஸ் டைம் 6 மணிக்கு முடிச்சிடும். பட் எல்லாமே மினிமம் 7 to 8 o'clock வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாமே ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி, பிகாஸ் நான் டெய்லி நிறைய என்கொயரி பண்ணுறேன். ஸோ என்கொயரி பண்ணுறதுக்கு யூஸ் இல்லை, அதை ஆர்டர் டைப் பண்ணணும், அதை ஆர்டர் டிஸ்பேச் பண்ணணும். ஸோ டிஸ்பேச் கலர் ப்ராப்பராக ஆர்டர் டிஸ்பேச் பண்ணாங்க, ப்ராப்பராக தப்பால் மானிட்டர் பண்ணேன். எல்லா என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க for the last year. So I especially thanks to all my office staff, A1, A2, A3, A4, B1, B2, B3, B4 எல்லாமே. அதுக்கப்புறம் ஓல்தா தஹசில்தார், சேரமாதேவி தாலுக் போன ஒரு வருஷம்ல நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஜோனல் டிடி, HQDT, தென் TSO, ஏடி வெல்ஃபேர் தஹசில்தார், ஃபுல்லாக முக்கூடல் என்க்ரோச்மெண்ட்டில் ரொம்ப பெரிய என்க்ரோச்மெண்ட். ஸோ அது தஹசில்தார் தலைமையில் நம்ம ஃபுல்லாக மெட்டாச்சு. அதுக்கப்புறம் சேரமாதேவி தாலுக் ரொம்ப ஃப்ளட் ரீஜன், தாமிரபரணி பெல்ட். ஸோ அந்த ஃப்ளட் போன இந்த டிசம்பர் மாதம் ரெண்டுமே ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டு ப்ராப்பராக டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு ப்ரொபோசல் கொடுக்கணும். எல்லாமே ஃபுல்லாக சேரமாதேவி தாலுக் நல்லா ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏடி வெல்ஃபேர் தஹசில்தார் சேரமாதேவி அதை கான்ட்ராக்ட் பட்டா ஃபுல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி டைப் பண்ணி எல்லாமே அங்கே டாட் ஆஃபீஸில் அங்கே உட்காந்து ஃபுல்லாமே ரெடி பண்ணாங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஏடி வெல்ஃபேர் தஹசில்தார் ஃபார் த பட்டா கான்ட்ராக்ட் அண்ட் ஆல் த சேரமாதேவி தாலுக் டீம். அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம் டீம் நல்லா ஒர்க் பண்ணாங்க. அம்பாசமுத்திரம் நான் ARO இருக்கேன் அந்த டைமில், எலெக்ஷன் டைமில். ஸோ சிங்காரம் எலெக்ஷன் டிடி அந்த டைமில் எலெக்ஷனில் நல்லா ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே நைட் வரைக்கும் அங்கே கவுண்டிங் டேயில் ஃபுல்லாக நைட் அங்கே இருக்காங்க. எல்லாமே என்னோட ஸ்டாஃப் ப்ளஸ் எல்லாமே தஹசில்தார், எலெக்ஷன் டிடி ப்ளஸ் சோரிமுத்து டெம்பிளுக்கும் நல்லா அதை ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மஞ்சோலை ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா என்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டீம் ஒரு ரொம்ப பெரிய தாலுக்கு, நிறைய ஃபைல்ஸ் வரும், நிறைய பட்டா இஷ்யூ இருக்கு, ப்ளஸ் நிறைய பட்டா ப்ரொபோசல் வரும். ஸோ தஹசில்தார் வந்ததுக்கப்புறம் இதை ரொம்ப சிஸ்டமேட்டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. வேறு எங்கே நாங்கள் தாலுக்கில் நீங்கள் மட்டும் சரியா தஹசில்தார் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த சப்போர்ட் ப்ரொபோசல். பிகாஸ் 2-3 நாளைக்கு உள்ளே எல்லாமே ஃபுல்லாக நைட்டு ப்ரொபோசல் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு கலெக்டர் சார் கொடுத்தாங்க. கலெக்டர் சார் அங்கே சென்னை அனுப்பிட்டு CM ஜெல்லார் வந்து பண்ணாங்க. பிகாஸ் அங்கே காஸ்ட் கம்யூனல் சென்சிட்டிவ் ஏரியா, அங்கே மட்ரஸ் ரொம்ப அதிகமாக. ஸோ நம்ம யூத்துக்கும் நம்ம மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்காக நம்ம சப்போர்ட் அங்கே வந்துடணும். அதுக்கப்புறம் மட்ரஸும் கம்மியாகும், எல்லாமே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நாங்கள் டீம் டு ஒர்க் இந்த சப்போர்ட் ப்ளஸ் எல்லாம் பட்டா ப்ரொபோசல் பண்ணாங்க. எல்லாமே ரிப்போர்ட் ப்ராப்பராக வரும். அதுக்கப்புறம் ராதாபுரம் ஆல்வேஸ் டோப்பில் இருக்கும் எல்லா பேராமீட்டர்ஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனிங்கில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்க. மைனிங்கில் இப்போது ஒரு வெஹிக்கல் ஓவர்லோடு இதுவுமே இல்லை, ப்ளஸ் விதவுட் பாஸ் இல்லீகல் மைனிங் இதுவுமே இல்லை. ஃபுல்லாமே யார் மைன்ஸ் இருக்காலும் LNT மைன்ஸோ நார்மல் மைன்ஸோ எல்லாமே ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிவிட்டு ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸில் ஆல்வேஸ் ராதாபுரம் தாலுக் டோப்பில் இருக்குது. 10 days ரூலில் என்ன இருக்குது, மோர் தென் 10 daysக்கு மேலே சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி 10 daysக்கு கீழே எல்லாமே 10 daysக்கு மேலே ஆல்வேஸ் 0 பெண்டன்சி போகிற அக்கௌண்ட்.
அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரிப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் அதுக்கு வந்தாங்க எல்லாமே சப்போஸ் எனக்கு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா எனக்கு சாயங்காலம் ரிப்போர்ட் வந்துடும் ஸோ ப்ராப்பராக அதை ரிப்போர்ட்டிங் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி எல்லாமே பிகாஸ் நம்ம கவர்மெண்ட் சிஸ்டமில் டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் இப்போ எனக்கு நாளைக்கு வேறு சப் லெட்டர் வரும் எனக்கு தஹசில்தார் நாளைக்கு வேறு தஹசில்தார் வரும் ஸோ எனக்கு அப்படி தெரியும் அந்த ஃபைல் என்ன நடந்திருக்கேன் ஸோ அதை ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் இருக்கும் நோட் ஃபைல் இருக்கணும் என்ன போன ஒரு வருஷம்ல என்னென்ன ப்ரோசஸ் இருக்கு ஸோ நோட் ஃபைல் பார்த்தாலும் நமக்கு தெரியும் இந்த ஃபைலில் என்னென்ன ப்ரோசஸ் இருக்குது ஃபியூச்சரில் என்ன ப்ரோசஸ் பண்ணணும் சப்போஸ் இதுவுமே இல்லைன்னா நமக்கு தெரியாது என்ன பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் ಬೇರೆ ಯಾರಿದ್ದಾರೆ ರಾಧಕೊಂಡ್ ಜೋನ್ ಡಿ ಡಿ நல்லா ஒர்க் பண்ணாங்க நல்லா டெக்ஸ்டர்ஸ் சர்வேயர் நிறைய டைம் இங்கே வந்தாங்க பட்டாசு நிற்பாங்க அதுக்கப்புறம் சரி இங்கே பண்ண ரொம்ப தூரம் ஸோ ஃபுல்லாக அது ரொம்ப சில டைமில் ஒரு வாரம்ல ஒரு 2-3 நாள் டெய்லி இன்குவாரி இருக்கும் எனக்கு இன்குவாரி இருக்கும் எத்தனை நாள் இன்குவாரி இருக்கும் பட் சர்வேர் இதை சொல்லலைக்கு நான் வர மாட்டேன் டெய்லி சர்வேர் எல்லா சர்வேரும் எல்லா தாலுக்கில் டெய்லி இங்கே வந்து வித் ரிப்போர்ட் ப்ராப்பர் என்கொயரி பண்ணிட்டாங்க ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் த ராதபுரம் டீம் அதுக்கப்புறம் திசனலி நீங்கள் மட்டும் கலெக்டர் சார் விசிட் திசனலி ஒரு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் டிகிரி போன ஒரு வருஷம் இல்லை எல்லாமே ப்ராப்பராக ரிப்போர்ட் இருக்கணும் ப்ளஸ் லேண்ட் செக்ஷன்ஸ் ப்ளஸ் பட்டாப்பீல் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இது ஜோனலிட்டி நங்கநேரி என்னோட ஆஃபீஸில் கேஎம்யூனிட்டி பார்த்தேன் அந்த டைமில் எனக்கு பிஏ ப்ளஸ் எடுக்கல டைம் வைக்கேன் ஸோ 3 இன்சார்ஜிங் பார்த்தேன் கேஎம்யூனிட்டி பிஏ எடுக்கல ஒரு 10 நாள் ஸோ ஒரு அங்கே மண்டே அங்கே ஜிடிபிக்கு போகும் கலெக்டர் அதுக்கப்புறம் 5 நாளைக்கு ஃபுல்லாக 3 இன்சார்ஜ் இதை பார்த்தேன் அதுக்கப்புறம் கிராம சங்கம் எல்லாமே கிராம உதவியாளர் எல்லா வில்லேஜ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பட்டாப்பி இன்குவாரியில் கரெக்டாக டைமில் வந்துடும் சில டைமில் இன்குவாரி லேட் ஆகும் பிகாஸ் சப்போஸ் 3 மணிக்கு இன்குவாரி இருக்குது 10 இன்குவாரி இருக்குது சில இன்குவாரி 6-7 மணிக்கு ஆகும் பட் யாருமே டிஓ தலையாடி யாருமே சொல்லலைங்க சரி நம்ம வெளியே போனோம் லேட் ஆயிடுச்சு எல்லாமே இன்குவாரி முடிஞ்சுட்டு ப்ராப்பராக ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வெளியே போனாங்க ஸோ மை அப்பாலஜி ஆல்சோ ஆல் த சர்வேயர் டிஓ சில டைமில் லேட் ஆயிடுச்சு ஸோ மை அப்பாலஜி டியூட்டி சார் ப்ளஸ் எல்லா விஓட சங்கம்ல எல்லா விஓ நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக அதை சில டைமில் லேட் ஆகும் ஃபிஃப்ட் இருக்கிறாங்க மீதி இஷ்யூ இல்லைன்னா எல்லாமே போடுறாங்க 14 இல்லைன்னா எஸ்டி 7 டேஸ்க்கு சர்டிஃபிகேட் ப்ளஸ் ப்ராப்பராக இங்கே டைமில் வந்துடுறாங்க பட்டாப்பிக்கு ப்ராப்பராக மானிட்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இபி சைடில் இபியில் ஃபுல்லுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட அவங்களால சில டைமில் இபி கட் ஆகும் ஸோ இமீடியட்லி ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சாட்டர்டேல அது ஒரு செட் ஆஃப் இருக்கு ஸோ வேறு லைனில் மாற்றி கொடுத்தா என்னோட பங்களால அதை இபி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் லைட் கனெக்ஷன் இருக்கும் அதனால ஃபோன் பண்ணாலும் இமீடியட்லி விதின் 1 hour ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் நல்ல ப்ரோக்ராம்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணாங்க ஸ்கூல்ஸில் ரேடியோ எல்லாமே மக்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம எல்லாம் பண்ணணும் ரொம்ப அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் நிறைய டிவிஷனில் இந்த நடக்கல இல்லை பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி இங்கே நம்ம டிவிஷனில் மட்டும் இந்த தமிழ்நாடு மேபி 1 or 2 டிவிஷன் இருக்கும் அங்கே மட்டும் நம்ம ரெகுலர்லி பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி மீட்டிங் நடக்குது அதில் நிறைய இஷ்யூ நம்ம குறிச்சல் ஆகும் எல்லா டிபார்ட்மெண்ட் வரும் நம்ம ஏதாவது இஷ்யூக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிக்கலாம் ஸோ அதை வித் எல்லா டிபார்ட்மெண்ட் கன்சல்டன்ஸும் நம்ம இஷ்யூ சொல்லுவாங்க ஃபார் த பேஷண்ட் வெல்ஃபேர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ப்ளஸ் நிறைய இங்கே ஹாஸ்பிட்டல் சைடில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ் வித் சில்ட்ரன் மதர் ஏஜ் கவர்மெண்ட் மட்டும் நம்ம அதை லேண்ட் ஆகி கொடுக்கணும் ஸோ தட் ஃபியூச்சர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே சீக்கிரம் நம்ம லேண்ட் வேறு என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் தங்காவேல் சுரேஷ் நம்பி வெங்கடேஷ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சில டைம்ஸில் சாட்டர்டே சண்டே வரும் லேட் நைட் வரும் அர்லி மார்னிங் வரும் சிஎம் விஜிட்டில் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐயோ ஃபியூச்சரில் இதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக சிஸ்டமாக மெயின்டைன் பண்ணி ரெகுலராக ரிப்போர்ட் பண்ணணும் சப்போஸ் இந்த சீட் खाली இருக்குன்னா நீங்கள் எதுவுமே இது பண்ண வேண்டாம் ரெகுலராக சிஸ்டம் இருக்கணும் சிஸ்டமேட்டிக் தபால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும் நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது ரெகுலர் ருட்டீன் ஒர்க் பண்ணணும் ப்ளஸ் ஸ்பெஷல் ஒர்க்கில் கொஞ்சம் சில டைம்ஸில் எஃபெக்ட் எடுக்கணும் ஸோ எல்லாமே கொஞ்சம் நன்றி வேணும் மிக்க நன்றி ஐயா தங்களது அறிவுரைகளை நாம் பின்பற்றுகிறோம் இப்பொழுது சாராட்சிக்கு பரிசு ஒவ்வொருத்தரால்